கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். இதை யார் சொல்லுவாங்கன்னா, சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்கள் சொல்லுவாங்க. எந்த மாதிரியான சூழ்நிலைன்னா, நேபுகாத் நேச்சர் என்றவர் ஒரு பொற்சிலையை உருவாக்கி அந்த பொற்சிலையை வணங்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆனால் இவங்க அந்த ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தரிடத்தில் வைராக்கியமாக இருப்பாங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், அப்படியே விடுவிக்காமற் போனாலும் பரவாயில்ல, நீங்கள் உருவாக்கின பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க விசுவாசத்தில் பூரண விசுவாசத்தை காத்து கொண்டவர்களாக இருந்தார்கள். நம்மளும் அது மாதிரி தான். இன்றைக்கு எத்தனையோ ஜெபங்கள், எத்தனையோ சூழ்நிலைகளை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். பெற்றுக்கொள்ளலைன்னா முறுமுறுக்கக்கூடாது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்ற வார்த்தை சொல்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் எந்த சூழ்நிலையை மாற்றுகிற தேவனை தான் நம்ம நம்பணுமே தவிர சூழ்நிலையை பார்த்தா நம்பவே முடியாது. நம்ம விசுவாசத்தில் பூரணவே பட முடியாது. நம்ம விசுவாசம் பூரணப்படணும்னா சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவில் இருந்த விசுவாசத்தின்படி நமக்கும் நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம இந்த மாதிரியான கர்த்தரிடத்தில் வைராக்கியமாக இருக்கும்போது அவருக்காக நம்ம ஒரு படி எடுத்து வச்சோம்னா நமக்காக அவர் வானத்திலிருந்து இறங்கி உங்களுக்கு எல்லா விதமான காரியங்களை செய்வார். என் தேவன் எப்படியாப்பட்ட சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவர், வல்லமையுள்ளவர், அதிசயமானவர், அற்புதமானவர், விடுவிக்க வல்லவராயிருக்கிறார், உங்கள் நோய்களை குணமாக்குகிறவராயிருக்கிறார். ஆமேன்.